ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலையின் விசேட வைத்தியர்களின் பரிந்துரைக்கமைய துமிந்த சில்வா சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்ற நிலையில் சிறை கைதிகளின் நோய் நிலைமைகள் தொடர்பில் சிறைச்சாலை ஆணையாளர் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்திற்கு கடிதம் மூலம் கேட்டறிந்தார். குறித்த சிறை கைதியின் நோய் நிலைமைகளுக்காக தொடர்ந்தும் சிறைச்சாலை வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற வேண்டுமா என்பது குறித்து கேட்டறியப்பட்டது. 18 பேர் கொண்ட விசேட வைத்தியர்கள் குழுவை நியமித்து அது தொடர்பில் ஆராய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நடவடிக்கை எடுத்தார். குறித்த குழுவின் பரிந்துரை சிறைச்சாலை திணைக்களத்திற்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. உரிய கைதியை தொடர்ந்தும் சிறைச்சாலை வைத்தியசாலையிலோ வேறு வைத்தியசாலையிலோ அனுமதித்து சிகிச்சை வழங்க வேண்டிய தேவை இல்லை என குறித்த குழுவின் பரிந்துரையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. திடீர் நிலைமைகளின் போது உடனடி சிகிச்சைகளை பெற்றுக் கொடுக்க முடியும் என பரிந்துரைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவ்வாறான திடீர் நோய் நிலைமைகள் ஏற்பட்டால் உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வெலிக்கடை சிறைச்சாலை அதிகாரிக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. குறித்த விசேட வைத்தியர்கள் குழுவின் பரிந்துரைக்கமைய துமிந்த சில்வா சிறைச்சாலை வைத்தியசாலையிலிருந்து வெலிக்கடை சிறைச்சாலையில் சாதாரண வாட்டுக்கு மாற்றப்பட்டுள்ளார். இதேவேளை சட்டம் சகல சிறை கைதிகளுக்கும் சமமாக நடைமுறைப்படுத்தப்படுவதாக சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் சகலரும் சமமாக நடத்தப்படுவதாக திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது.